February 28. நான் என் ஃப்ரெண்ட்லாம் சேர்ந்து கோயம்புத்தூர் பஸ் ஏறி கோயம்புத்தூர் பிஎஸ்ஜி காலேஜுக்கு கிளம்பியாச்சு. போகிற வழியிலே கோயம்புத்தூர் ஏர்போர்ட் நம்மளை வெல்கம் பண்ணுச்சு. பிஎஸ்ஜி காலேஜோட ஸ்டாப்பிங் எதுன்னு கூட தெரியாது, ஆனால் பிஎஸ்ஜி காலேஜுக்கு போயிட்டுருக்கோம். அப்புறம் கண்டக்டர்கிட்டலாம் சொல்லி பிஎஸ்ஜி காலேஜ் வந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் அவரும் சொன்னார். அப்புறம் இறங்கியாச்சு. லாஸ்ட் டைம் ராமகிருஷ்ணா காலேஜ் போகையில் நடக்க விட்ட மாதிரி நடக்க விட்டுருவாங்கன்னு நினச்சோம். ஆனால் இது இறங்குனதும் மெயின்லேயே இருந்துச்சு. உடனே அப்படியே காலேஜுக்குள்ளே போயாச்சு. இறங்கி காலேஜுக்குள்ளே போனதும் எங்கள் மேமுக்கு ரீச்டு பிஎஸ்ஜி காலேஜ்னு ஒரு மெசேஜை போட்டு விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் ஆன்லைன்லேயே ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் முடித்ததால் எந்த ஒரு ஃபியர்னஸும் இருக்காதுன்னு நினச்சோம். அப்புறம் பார்த்தா ஆன்லைனில் பண்ணியிருந்தாலும் நீங்கள் இங்கே வந்து மோட்டிவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அங்கே போய் பிளாக்கில் போய் ஸ்பாட் ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ணிட்டு வந்தாச்சு. நான் ரிஜிஸ்டர் பண்ணது என்னமோ மொபைல் ஃபோட்டோகிராஃபிக் தான். ஆனால் அங்கே ஷெட்யூல் படி பார்த்தா அது 1:30 தான். ஸோ அது ஆஃப்டர்நூன் தான் வருது. அப்போ மார்னிங் ஃபுல்லும் நான் தனியாக இருக்கணும். இவங்க 2 பேரும் குவிஸுக்கு போயிடுவாங்க 10:30. அதனால் நான் வந்து ஸ்பாட் ரிஜிஸ்ட்ரேஷனில் இன்னொன்று கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் இன்டர்வியூ போட்டேன். அது 10:30க்குன்னு இருந்துச்சு. அப்புறம் இனாக்ரேஷன்லாம் முடியவே ஒரு 11 o'clock மாதிரி ஆயிடுச்சு. ஸோ 11 o'clock அசம்பிள் ஆக சொல்லிட்டாங்க. ஹால்குள்ளே போகையில் மவுட்ரி ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ மவுட்ரியும் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு ஸ்லாட் நம்பர் தந்தாங்க. அதை வாங்கிட்டு நம்மளோட நம்பரில் போய் உட்காரணும். நெக்ஸ்ட் ஒரு ½ hourலேயே எல்லோரும் வந்துட்டாங்க. அப்புறம் ஜட்ஜஸும் வந்ததும் அப்படியே 1 by 1 ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் எதில் வேணால் பேசலான்னாங்க. நான் வந்து தமிழ்லேயும் பேசினேன், இங்கிலீஷ்லேயும் பேசினேன். நெக்ஸ்ட்டு லஞ்சு சாப்பிட போகலான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் லஞ்சும் அவங்களே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. ஓகே காய்ஸ், சாரி. இது வந்து இந்த காலேஜை மட்டும்தான் காமிச்சிருப்பேன். நான் பார்ட்டிசிபேட் பண்ண இந்த மொபைல் ஃபோட்டோகிராஃபி எதுவுமே காமிச்சிருக்க மாட்டேன். அதுக்கு காரணம் என் மொபைல் தான். காலையிலேருந்து ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருந்ததால் ஒரு மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, இன்னொரு மொபைல் ஹேங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்னால் ரைட்டாக வீடியோவே எடுக்க முடியல. ஓகே காய்ஸ், பாய். 2 சர்டிஃபிகேட் வாங்கிட்டு கிளம்பியாச்சு.